ஹாய் பிரின்ஸ். நான் அமெரிக்கா போனதுல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சேன். இந்தியாவுல இருந்து அமெரிக்கா வரைக்கும் என்னோட ஜர்னி பாஸ்போர்ட் டிராமாவுல ஸ்டார்ட் ஆக்கி நியூயார்க் அட்வென்ச்சர்ல முடிஞ்சது. எல்லாம் எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, என் அக்கா சட்டுன்னு நான் அமெரிக்கா போறேன்னு சொன்னாங்க. நான் முதல்ல பாஸ்போர்ட் எடுன்னு சொன்னேன். ஷாயோ, அந்த பாஸ்போர்ட் கஷ்டம். ஆனா கடைசியில மேஜிக் புக்கெட் வந்துச்சு. அமெரிக்காவுக்கு போக டைம் ஆயிடுச்சு. நியூயார்க்குள்ள லேண்ட் ஆன உடனே சினிமாவுல வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உயரமான பில்டிங்ஸ், அந்த பிஸியான ரோடு, அந்த எனர்ஜி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நியூயார்க் எப்பவுமே தூங்காத சிட்டி. நானும் தூங்கவே இல்லை. சென்ட்ரல் பார்க்குள்ள ஹாட் டாக் சாப்பிட்டது, டைம்ஸ் ஸ்கொயர்ல கலர் லெட்ஸ்ல மாயமா போனதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அட்வென்ச்சர் தான். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். அங்க இருக்கிறவங்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட தமிழ் ஆக்சென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஒரு மாசம் சட்டுன்னு போயிடுச்சு. நிறைய ஞாபகங்கள், புது பிரின்ஸ், என்னையே புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அமெரிக்காவில் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருந்தா முதல்ல பாஸ்போர்ட் எடுங்க. எங்க போவீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு ஜர்னியும் ஒரு சின்ன ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் டிராமாவிலையும் ஆரம்பிக்கலாம். பாஸ்போர்ட் டிராமாவில் இருந்து நியூயார்க் அட்வென்ச்சர் வரைக்கும் இதுதான் என் ஸ்டோரி. உங்க ஸ்டோரி என்ன?